children, தீர்காயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ, வாழ்க வளமுடன், இன்று போல் என்றும் வாழ்க. இப்படிதான் பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா மார்க்கண்டேயன்னு ஒருத்தர் பிறக்கும் போதே 16 வயசு அப்படின்னு வரம் வாங்கிட்டு வந்தார். அவரை சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியா காப்பாத்தின ஒரு கோவில் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கண்டேயனோட எந்த கோவில்னு தெரிஞ்சுதா? ஓகே, 2 க்ளூஸ் தரேன். அந்த கோவில் மாயரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சிவபெருமானோட அஷ்ட வீரட்டனாத்துல ஒண்ணு. எஸ், திருக்கடியூர் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். மிருகாண்ட மகரிஷிக்கு குழந்தைகளே இல்லை. காசிக்கு போய் சிவபெருமான நோக்கி தவம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. காசினா வாராணசி, பனாரஸ் சொல்லுவாங்க. அது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. காசினோட என்ன வரும்? காசி விஸ்வநாதர் கோயில், அன்னபூரணி, இங்க மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி அப்படிங்கிற மாதிரி காசி விசாலாட்சி, காலபைரவர் இருக்காரு, சங்கட மோச்சன ஹனுமார் கோவில் இருக்கு, இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு. அவரோட வைஃப் அங்க தவம் பண்ண. அவரோட தவத்தை மெச்சி சிவபெருமான் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார். இவாளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டா. தந்தோம். ஆனா 16 வயசு உடைய அறிவுள்ள குழந்தை வேணுமா, இல்லைன்னா 100 வயசு வாழற மந்த புத்தி குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டார். எந்த பெற்றோருக்காவது மக்கான குழந்தை வேணும்னு யோசிப்பாளா? தன்னோட குழந்தை வல்லவனாவும் நல்லவனாவும் தானே இருக்கணும்னு நினைச்சுப்பாங்க. திருவள்ளுவர் கூட திருக்குறளை சொல்லியிருக்காரு, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். அதனால நல்ல அறிவான குழந்தையே வேணும், அறிவுள்ள குழந்தையே வேணும் அப்படின்னு கேட்டான். ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறந்தது. மார்க்கண்டேயன் அப்படின்னு பேர் வச்சா. எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்தா. உங்க பேரண்ட்ஸ்லாமும் நீங்க எல்லாமே கத்துக்கணும்னு சொல்லிட்டு பாடத்தோட பாட்டு, செஸ், கிரிக்கெட், ஸ்லோகா எல்லாம் சேர்த்து விடுறா இல்லையா? அதே மாதிரி மார்க்கண்டேயனுக்கும் அந்த காலத்துல இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தா. சின்ன வயசுலயே வேதம், புராணம், இத்திஹாசம் எல்லாமே தெரிஞ்சுட்டான். ரொம்ப நல்லா போயிட்டது. ஒரு 15 வயசு ஆற வரைக்கும் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவ 2 பேரும் மனசுல ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சான். ஆஹா, இன்னும் 1 வருஷம் தானே குழந்தை இருப்பான்னு ரொம்ப உருக ஆரம்பிச்சா. இப்படி யாருக்கும் மனசு கேட்கும் இல்லையா? மார்க்கண்டேயன் பார்த்தா அம்மா அப்பா ஏதோ நினைச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன அப்படின்னு கேட்டு அவ சொல்றது, பிடிவாதம் பிடிச்சு என்னதான் நீங்க இப்படி உருகிறது என்னால் பார்த்துட்டு இருக்க கூடாது, என்ன காரணம் சொல்லுவாங்க, என்னால் முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன். அப்ப நடந்தது சொல்றா. 16 வயசுதான் பாரு. அதுக்கு மார்க்கண்டேயன், இதுக்கா கவலைப்படுறீங்க, நம்பினோர் கெடுவதில்லை, நான் சிவபெருமான கெட்டியா பிடிச்சுக்கிறேன், கவலையே படாதீங்கன்னு தீவிரமா பூஜை பண்ண ஆரம்பிச்சான். பஞ்சாட்சர மந்திரம் தான் சொல்லிட்டே இருக்கு. இந்த D-Day, இந்த டெஸ்டைன் டேயும் வந்தது. ஃபர்ஸ்ட் யமதூதர்கள் வந்தா சிவ பூஜையில இருக்க மார்க்கண்டேயனை அவளால பிடிச்சு போக முடியல. அப்புறம் பின்னாடி யம தர்மராஜன் வந்தார். அவரை தர்மராஜன் ஏன் சொல்றோம்னா, அந்த வெறுப்பு இல்லாம அவர் வேலை செய்யறார். அவரை பார்த்த உடனே மார்க்கண்டேயன் அப்படியே சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கு. யமதர்மராஜன் வீசின பாச கயிறு அப்படியே மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவபெருமான் மேலுக்கு பாஞ்சது. குண்ட சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி என்றும் 16 அப்படின்னு வரம் கொடுத்து யமனை அடக்கினார், காலனை அடக்கினார். அதனால அவரை காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்றோம். அங்க சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாவும் அமிர்தகிரேஸ்வராவும் இருக்கா. இவா 2 பேரும் ஆயுள் பலம் தரா அப்படிங்கிறதுனால பெரியவங்கெல்லாம் அந்த 60 கல்யாணம் 80 கல்யாணம்லாம் அங்கே பண்ணிக்கிறா. அதாவது ஷஷ்டியர்த்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம்லாம் அங்கே கோவில் சன்னதியிலே நடக்கணும். பெரியவங்கெல்லாம் தம்பதி சமேதராய் மாலையும் கழுத்துமா பார்க்கறது கண்கள்லாம் காட்சியா இருக்கும். இங்கே தம்பாள் அபிராமி அம்மி சக்தி வாய்ந்தவள். அவள் தன்னோட ஒரு பக்தனுக்கு அருள் புரிந்த கதையும் பார்க்கலாம். சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அம்பாள் உபாசகர். எந்நேரமும் அம்பாள் தான் மனசுல. இது ரொம்ப முன்னாடிலாம் நடக்கல, ஒரு 350 வருஷம் முன்னாடிதான். ஒரு நாளைக்கு அவர் கோவில்ல அப்படியே தியானத்துல ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்ல, அதாவது
கண்ணு திறந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே நில குத்தின மாதிரி இருக்கும். ஆனா தியானத்துல இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஊர் ராஜா சரபோஜி ராஜா கோயிலுக்கு வந்தாரு. ராஜா வந்தோடனே எல்லாம் ஒரே பரபரப்பா இருந்தா. திடீர்னு உங்க கிளாஸ் ரூம்க்கு உங்க பிரின்சிபலோ இல்லைன்னா அந்த எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் யாரா வந்து என்ன பண்ணுவீங்க, உடனே ரெஜிஸ்டர் எடுத்து தருவீங்க, விஷ் பண்ணுவீங்க, இப்படி இப்படின்னு பரபரன்னு எல்லாம் ஓடுவா இல்லையா? அதே மாதிரி ராஜா வந்தோன்னா கோவில்ல எல்லாரும் அவருக்கு மரியாதை பண்றது என்ன, மாலை போடுறது என்ன, பிரசாதம் தரது என்னன்னு எல்லாம் பரபரப்பா இருந்தா. ஆனா நம்ம சுப்பிரமணிய ஐயர் மட்டும் அப்படியே உட்காந்துருந்தார். ராஜாக்கு என்ன இவர் இப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு அப்படியே அவரை பார்த்தாரா. இவரை பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும், ஒருத்தர் வந்து அவர் அம்பாள் உபாசகர் தியானத்துல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சும்மா வரும் வேஷம் அப்படின்னார். இன்னொருத்தர் இல்லை அவர் பைத்தியம். அப்படியா அப்படின்னு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு, இன்னைக்கு என்ன நாள் என்ன திதி அப்படின்னு கேட்டார். அம்பாளோட முகம் அப்படியே முழு மதி மாதிரி அவரோட மனசுல இருக்கிறதா சந்திரன் மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு வந்து தை அமாவாசை. உடனே கோபம் வந்த ராஜா, இன்னைக்கு சாயந்தரம் வானத்துல நிலவு தெரியலன்னா இவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் தியானம் கலைஞ்சு எழுந்துக்கிறார். அப்பதான் நடந்ததெல்லாம் தெரியுது. தன்னோட வார்த்தைய சத்தியமாக்குறது அம்பாளோட வேலை அப்படின்னு அம்பாளே கதி எதிர்த்தாப்புல சுவாமிக்கு எதிர்த்தாப்புல அப்படியே அக்னி மூட்டி மேல வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டினாரு. ஒரு 100 கயிறால ஊஞ்சல் கட்டி அந்த பலகை மேல உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு அந்தாதி பாட ஆரம்பிச்சார். அந்தாதினா அந்தம்னா எண்டு, ஆதினா ஆரம்பம். ஒரு ஸ்லோகத்தோட எண்டுல என்ன பாட்டு என்ன வார்த்தை வருதோ அதே அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பமா இருக்கும். இவரோட கணக்கு என்னன்னா, ஒவ்வொரு ஸ்லோகம் முடிச்சோன்னு ஒவ்வொரு கயிறா அறுத்துடணும். நான் 100 பாட்டு பாட போறேன், அந்த 100 பாட்டுக்குள்ள நீ வந்து என்னை ரட்சிக்கலைன்னா நான் அப்படியே இந்த அக்னியில விழுந்துருவேன் அப்படிங்கிறது தான் அவருக்கு. இந்த 79வது ஸ்லோகம் விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு. அதை பாடின உடனே அம்பாள் அப்படியே தன்னோட தோடை எடுத்து வானத்துல வீசி நிலவு போல ஜொலிக்க வச்சா. எல்லாரும் அப்படியே அமாவாசை அன்னைக்கு வானத்துல அப்படியே நிலவு மாதிரி ஜொலிக்கிறத பார்த்தா. ராஜாவும் தெரிஞ்சுட்டு ஓடி வந்து, ஆஹா இவர் எவ்வளவு மகிமை வாய்ந்தவர், அவருக்கு அபிராமி பட்டர் அப்படின்னு பேர் வச்சு நிறைய சன்மானம் கொடுத்தாரு. அப்புறம் அவர் வந்து அந்த 100 பாட்டு பாடி முடிச்சார். நம்ம சான்ஸ்கிரிட்ல சௌந்தரிய லஹரின்னு இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதே மாதிரி அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை விக்ட்ரிக்குன்னு சொல்லுவா, சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும்னு. அந்த பாட்டு வந்து நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம்னா நமக்கு எல்லா காலத்திலும் ஜெயம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அபிராமி அந்தாதியில ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. தனம் தரும் கல்வி தரும்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அது வந்து நம்ம திருப்பி திருப்பி சொன்னா சக்கர சௌபாகியமும் வருமா. மணியே மணியின் ஒளியே, இது வந்து வியாதிகள்லாம் போகுமா. துணையும் தொழுந்தேவமும் வெற்ற தாயம்ங்கிறது பிரிந்தவர்கள்லாம் கூடுவாங்க. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் அப்படிங்கிற வருது நல்லவாளா இருக்கிறது. நாயகி நான்முகி நாராயணிகை அப்படிங்கிற வர அந்த பாட்டு வந்து அம்பாள தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த அபிராமி அந்தாதி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். திருக்கடையூர் கோவில் ஒரு 11 ஏக்கர் நிலத்துல இருக்கு, 5 பிரகாரம் இருக்கு. அந்த காலத்துல ராஜாலாம் அப்படியே பெரிய பெரிய கோவிலா கட்டி வச்சிருக்காங்க. மக்கள்லாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு 4 சுத்திட்டு வந்தா போதும். அன்னைய வாக்கிங் போட்டா ஓவர். மனசுக்கும் நிம்மதி, உடம்புக்கும் ஆரோக்கியம். திருக்கடையூர் கோவில் பக்கத்துல நிறைய பெரிய பெரிய கோவில் இருக்கு. செம்மனார் கோவில் இருக்கு. இந்த நவகிரக கஷேத்திரங்கள் கூட சனீஸ்வரருக்கு உள்ள திருநள்ளாறு பக்கத்துல தான் இருக்கு. கீழப்பெரும்பள்ளம் கேது கஷேத்திரம், புதனுக்குரிய திருவங்காடு, ஸ்வேதாரண்யர் பிரம்ம வித்யாம்பிகை, வைத்தீஸ்வரன் கோயில் சபாய் கனக்ஷேத்திரம். அப்புறம் வைஷ்ணவர்களுக்கு 108 திவ்ய தேசம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல 11 வந்து திருநாங்கூர்ல இருக்கு. அதுவும் திருக்கடையூர் பக்கத்துல தான் இருக்கு. தை அமாவாசைக்கு 11 கருட சேவை ஒரே இடத்துல நடக்கும். பக்கத்துலயே இருக்கிற பூம்புகார்ல பல்லவனேஸ்வரர் சாயாவனேஸ்வரர் கோயில். இந்த சாயாவனம் கோவில் காசிக்கு சமமானதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு மாட கோயில். மாட கோயில்னா the elephants cannot get in.
அங்க வந்து சின்னதா சிவலிங்கம் ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்கிற உற்சவமூர்த்தி முருகர் இப்படி வில்ல ஏந்தின்னு இருப்பாரு. சிவபெருமான் சூரபத்மன் வதத்துக்கு முன்னாடி போகும்போது அம்பாள் வந்து சிக்கல்ல வேல் கொடுப்பா. சிவபெருமான் வந்து வீர கண்டமணி கொடுப்பார். அது காலில் அணிஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அங்க அம்பாள் வந்து குயிலேனும் இனிய மொழியால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பேசுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு திருக்கடையூர் பத்தி தெரிஞ்சிடணும். மார்க்கண்டேயர், அபிராமி பட்டர்லாம் பார்த்தோம். அப்புறம் திருக்கடையூர் பக்கத்துல என்னெல்லாம் கோவில் இருக்கிறதுலாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, now it is question time. மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் எந்த ரூபத்துல வந்து காப்பாத்தினாரு? அபிராமி பட்டர் பாடினார் இல்லையா? அது எந்த ஸ்டைல்ல இருக்கு? நான் திருக்கடையூர் பக்கத்துல ஒரு 10-12 கோவில் பேர் சொன்னேன். நீங்க இன்னும் நிறைய கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, that's all for today. See you in the next episode. Hari Om. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன 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 மட்டுமே தரும் நமக்கு நல்லன 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 மட்டுமே தரும் அன்பர் என்பவர் கேகனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே கற்பகவல்லி கடைக்கண்களே மதமாயி கடைக்கண்களே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கடை கண்களே